உலகத்தால கொடுக்க முடியாதது என்னவென்றால் பாவ மன்னிப்பு. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கு என்ன வேணும்னு சொன்னா பாவ மன்னிப்பு வேணும். இந்த உலகத்துல பாவியா நம்ம பிறந்துட்டோம், ஆனா பாவியா மரிக்க கூடாது. அதற்கு இந்த வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை இப்படி தருவார். இயேசு இல்லாமல் நீங்க என்ன செஞ்சாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் இனி வேறொரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இனி நீங்கள் வேறொரு யாகம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேற ஒரு பொருத்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேற ஒரு இரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய், கால்கள் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டவராய், ஈட்டினால் விழாவில் குத்தப்பட்டவராய், முகத்திலே காரி துப்பப்பட்டவராய், அழகற்றவராய், சௌந்தரியமற்றவராய், அந்த கேடடைந்தவராய், ஏழை மன உருவை எடுத்தவராக நிற்கிற இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் போதும். நான் பாவி என்கிற உணர்ந்து உம்முடைய மன்னிப்புனால் என்னை நீர் நிரப்பீருங்கன்னு கேட்டா போதும். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பிள்ளையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷன் பாவ மன்னிப்புக்காக எத்தனையோ கோடிகளை செலவு பண்ணுகிறான், எத்தனையோ தியாகங்களை சகிக்கிறான், எத்தனையோ வியர்வைகளை சிந்துகிறான். ஒன்றுடைய அவசியமே இல்லை, நம்பினாலே போதும்.